ஹாப்பி அந்த பிறகு வீட்டு விட்டு வெளியே போயிட்டு வரணுனாவே ரொம்பவே பயமாக இருக்குது. ஏன்னா எந்த பிள்ளைங்களுக்கு எது நடக்குமோன்னு ஒவ்வொரு டைம் அதே நினப்பாவே இருக்குது. என் பொண்ணை கொண்டு போய் காலேஜில் விட்டு நான் ரிட்டர்ன் வரதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். பறந்துடிச்சிட்டு தான் வரேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு ஒரு மனசில். ஏன்னா எனக்கு இருக்கிற செயினில் இத்தனை பிள்ளைங்க தான் கட்ட முடிச்சு. லூனாவை கட்டியிருக்க செயின் கூட டேமேஜான செயின் தான். சரி, அந்த குழந்தை எப்படியோ நான் அதை பிளான் பண்ணி அங்கங்கே கட்டி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே கட்டுறதுக்கு நம்ம வீட்டில் இடமும் இல்லை. ஜெஸ்ஸியும் கட்டி போட்டிருக்கேன். பிளாக்கியை ஒரு ஆள் ஒன்று தான் கட்டி போடலை. அவளுக்கும் இப்போ செயின் வாங்கிட்டு வந்திருக்கேன் கட்டி போடுறதுக்கு. ஆனால் அவளை எங்கே கட்டி போடுறதுன்னு எனக்கு தெரியல. எங்கள் வீட்டில் இருக்க இடமே அவ்வளோதான். சில இடங்களில் கட்டும் போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா தகர கொட்டாக்குள்ளே பூந்துட்டு போய் உடம்பு கிழிச்சிப்பாங்களோன்னு ஒரு பயமாக இருக்குது. ஏன்னா அந்த வேலை சேட்டை பண்ணுறாங்க. வேறு எங்கே கட்டி போகிறது எனக்கு இன்னும் ஐடியா வரல. நாளைக்கு என் பொண்ணுக்கு இன்றைக்கும் நாளைக்கு என் பொண்ணுக்கு லீவுன்றதுனால வீட்டில் தான் இருக்கேன். ஒவ்வொரு டைம் கட்டி போட்டு இவங்க கரெக்டாக இருக்காங்களான்னு ஒரு 3/4 மணி நேரமாவது வாட்ச் பண்ணிட்டு தான் விட்டுட்டே போவேன். ஏன்னா அவ்வளோ பயமாக இருக்குது. ஏன்னா செயின் சுற்றிக்கிட்டாலும் கழுத்தில் மாட்டிக்கும்.